ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் சாரா டிசைன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த க்யூட்டான காலர் ஷர்ட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த டுட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போட எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷர்ட்டுக்கு 1 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காலர் ஷர்ட் எம் சைஸ் மெஷர்மெண்ட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் சார்ட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃபேப்ரிக்கை செல்விச் சைட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷர்ட்டோட லென்த் 21 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஹாஃப் ஷோல்டர் 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஸ்லோப்காக 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோலுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா half arm hole -1, ஸோ 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 செஸ்ட் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 0.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆங்கிள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைனுடைய மிட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது 1/4 ஷர்ட் ரவுண்டு 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நெக் ஓப்பன் சைட் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் நெக் லென்த் வந்து 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நெக் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 0.5 இன்ச், ஆர்ம் ஹோல் வந்து 0.5 இன்ச் அண்ட் சைட் சீம் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம இப்போது கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஃபேப்ரிக் எடுத்துருக்கேன், அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். ஃபோல்டு சைட் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது பேக் எடுத்து அந்த லைனுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போது அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது ஆர்ம் ஹோலில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு 0.5 இன்ச் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் ட்ரா பண்ணிக்கலாம். ஷோல்டரில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் லைன். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் நெக்காக. இப்போது இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே இருந்து டேப்பை இந்த மாதிரி சைடாக வச்சு 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்க. இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்க இந்த மாதிரி. இப்போது கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது மிடில் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ்க்கு நான் ஃபேப்ரிக் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 1 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லீவோட லென்த் 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹாஃப் ஆர்ம் ஹோல் வந்து 7.5 இன்ச்சஸ். ஸோ 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இதை ஜாயின் பண்ணுங்கள். இப்போது இந்த லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே 0.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இங்கே மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஹாஃப் ரவுண்ட் ஆர்ம் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். ஸோ சைட் சீமில் வந்து ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இது மாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணலாம். 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். இப்போது கட் பண்ணலாம். மிடில் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் ஆர்முக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைனுக்கு மேலே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க 1/2 இன்ச். ஸோ இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் கட் பண்ணிக்கலாம். இங்கே நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டோட லென்த்துக்கு ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் இருக்குது. இப்போது இந்த ஸ்ட்ரிப்புக்கு மேலே ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணுறேன் ஒரு 1/4 இன்ச். கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நெக்கில் இருக்கிற அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த பாயிண்ட்டை நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணணும். இப்போது இதை டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது மேலே டாப் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் உள்ளே வந்து மடித்து தைச்சிடுங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவுடைய கார்னர் வந்து 1 inch வந்து மடித்து தைச்சிருங்க. அண்ட் இப்போது இந்த ஸ்லீவை வந்து ஷர்ட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைட் சீம் போடலாம். ஸோ சைட் சீம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது காலர் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இப்போது டேப் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மெஷர் பண்ண. ஸோ ஹாஃப் ரவுண்ட் வந்து 7 inches வருது. இப்போது காலர் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹாஃப் ரவுண்ட் 7 inches மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது காலரோட வித் 3 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே 3/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இருந்து 3.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஒரு கர்வ் ஷேப் ட்ரா பண்ண போகிறோம் இந்த மாதிரி. இப்போது காலரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காலர் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. இப்போது கார்னர்ஸ் வந்து ஒரு 1/4 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 inchக்கு கட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இந்த காலர் பீஸை இன்னொரு ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டிச் போட்டு இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கார்னரில் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக வரணும். ஸோ அதனால் நான் சிசர் யூஸ் பண்ணி அதை செட் பண்ணிக்கிறேன். ஸோ காலர் இஸ் ரெடி. இப்போ இந்த காலரை நம்ம ஷர்ட்டில் அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த காலருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ரெடி பண்ண காலரை கரெக்டாக இது மேலே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போது இந்த கார்னரை வந்து இந்த மாதிரி உள் சைடு ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஸ்டிச் போட்டோன்னா காலர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ காலர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் டாட்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேக் சைடு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த ஷோல்டர் லைனை பிடிச்சி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஷோல்டரில் இருந்து 9 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 9 inches பாயிண்டில் இருந்து 7 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதோடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 inch வித் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட்ஸ் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோன்னா டாட்ஸ் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாட்டம் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் 1.25 inch கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ கிராஸ் பீஸை இது மாதிரி வச்சு நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது இதை உள் சைடு இந்த மாதிரி மடித்து நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இந்த மெத்தட் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ பாட்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பட்டன் அண்ட் பட்டன் ஹோல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஷர்ட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பட்டன் ஹோல் வரும். ஸோ பட்டன் ஹோல் எப்படி மார்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போது அந்த பட்டனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம்.
ஸோ எல்லா பட்டனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். இப்போது மிட்டில் வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டோடைய லென்த்துமே ஈவனாக இருக்குது. இப்போது இதை இந்த மாதிரி மடிச்சுக்கங்க. சிசர் வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பிகாஸ் பட்டனுடைய லென்த் வந்து 1/2 இன்ச்சு, அதனால் வந்து 1/4 இன்ச் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து அந்த ஹோலுடைய லென்த்து வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் 1/4 இன்ச் கட் பண்ண சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஹாஃபாக மடித்து 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணிங்கன்னா போதும். அதை ஓப்பன் பண்ணும்போது 1/2 இன்ச்சாக இருக்கும். ஸோ பட்டன் ஹோல் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஊசியில் வந்து மொத்தம் 4 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து போட்டிருக்கேன். இப்போது இங்கே கீழே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ண. இப்போது இது பக்கத்துலேயே குத்தி இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் பேர் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பக்கத்துலேயே க்ளோஸாக ஸ்டிச் பண்ணி அகெயின் வந்து ட்விஸ்ட் பண்ணி இழுக்கணும். இப்போ அகெயின் பக்கத்தில் குத்தி ஒரு ட்விஸ்ட் பண்ணி இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோஸாக ஒவ்வொரு வாட்டியும் நீடலை நம்ம குத்தி அந்த த்ரெட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம எண்டு வந்துட்டோம். இப்போது இந்த நீடில் வந்து உள் சைடு வந்து குத்திக்கலாம். இப்போ இதை டர்ன் பண்ணிவிட்டு நம்ம லாக் ஸ்டிச் போட்டோன்னா பட்டன் ஹோல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதே மெத்தடில் தான் பேலன்ஸ் இருக்கிற பட்டன் ஹோல் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போது இந்த பட்டன் வந்து இதுக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ பட்டன் ஹோல் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until that, please stay tuned. Thanks for watching.